الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ويضع عنهم إسرهم والأغلال التي كانت عليهم. وقال النبي صلى الله عليه وسلم أدبني ربي فأحسن تأديبي أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். மிக அற்புதமான முறையில் தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரியாக திகழக்கூடிய நீடூர் நெய்வாசல் மிஸ்பாகுல் ஹுதா அரபிக் கல்லூரி நடத்துகிற இந்த தொடர் மீலாது சொற்பொழிவினுடைய தகுதிமிக்க தலைவர், எங்களது பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரித்தான எங்களுக்கு ரோல் மாடலாக அமைந்திருக்கிற கல்லூரியின் முதல்வர் ஹசரத் கிப்லா அவர்களுக்கும், எனக்கு முன்னால் துவக்க உரை நிகழ்த்திய உரையை கேட்கிற போது ஒரு நாள் எனக்கு லீவு கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, அழகாக பேசினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பேச்சை கொண்டு தமிழகத்திற்கு நிறைய வெளிச்சத்தை தந்தருள்வானாக. அபுல் ஹசன் ஷாதலி ஹசரத் அவர்களுக்கும், நிறைய உலமா பெருமக்கள், யாக்கூப் அலி ஹசரத் அவர்கள் உள்ளிட்ட உலமாக்கள், எனது அருமை நண்பர் இலாஹியா அரபுக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் அப்துல் லத்தீப் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும், கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், மாணவ கண்மணிகள், நிர்வாக அங்கத்தினர்கள், சமூக ஆர்வலர்கள், குறிப்பாக தாய்மார்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் சலான் சொல்றாங்க, பதிலே காதுல விழுகல, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. உலகத்திலேயே அதிக சுதந்திரம் உள்ள ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது காற்று தான். காற்றை யாரும் கட்டி போட முடியாது. அது சுதந்திரமாக எங்கு வேண்டாலும் செல்லும். அகிலத்தின் ஆக்சிஜன் அண்ணல் பெருமானார் தான். காற்று நுழையாத இடத்திற்கெல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய பேச்சும் வாழ்வும் நுழையும் என்பதில் சந்தேகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுத்தந்த சுதந்திரங்கள் என்ன? நாம் சுதந்திர நாட்டிலே இன்னும் பெறாத விஷயங்கள் என்ன? சுதந்திர காற்றை அனுபவித்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் 1947 சுதந்திரம் வாங்கி கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறோம். உண்மையில் சுதந்திரமாக நாம் இருக்கிறோமா? நாம 1வது படிக்கும் போது ஒரு கதை ஒன்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்ப அந்த கதை இருக்கா இல்லையான்னு தெரியல. பாட்டி வடை சுட்ட கதை. பாட்டி வடை சுடுவாள். அந்த வடையை காக்கை தூக்கி கொண்டு செல்லும். நரி அந்த காக்கை இடத்திலே வடையை கேட்கும். கொஞ்ச நாள் வரை இப்படி சொன்னார்கள். காக்கை வடையை போட்டது,
நரி அந்த வடையை காக்கைக்கு இல்லாமல் ஏமாற்றியது. அதுக்கப்புறம் கதை மாறியது. காக்கை காலுக்கு கீழே வைத்துக் கொண்டு நரியை ஏமாற்றியது. இப்படி ரெண்டு விதமா கதை வந்துச்சு. ஆனா உண்மை என்னன்னா, கடைசி வரைக்கும் பாட்டிக்கு வடை வரவே இல்லை. ஒன்று நரி ஏமாற்றியது அல்லது காகம் ஏமாற்றியது. இதே நிலைதான் இன்றைக்கு நமக்கும். சுதந்திரத்திற்கு முன்னால் வெள்ளைய நரிகளிடத்திலே இந்த நாடு மாட்டி இருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் காகங்களிடத்திலே இந்த நாடு மாட்டி இருக்கிறது. அரசியல்வாதிகளினுடைய சொத்தை எடுத்தால் இந்தியா கடன் அல்ல, பக்கத்து நாட்டு கடனையும் சேர்த்து அடைத்து விடலாம். அவ்வளவு பேராசை. நாம என்ன பாட்டி மாதிரியே இருக்கிறோம். வடை வந்து சேரவில்லை. இந்த நிகழ்வை நீங்கள் மையமாக வைத்துக் கொண்டு நான் ஒரு 10 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானார் என்ன சுதந்திரம் எல்லாம் கொடுத்தார்கள், இன்று வரை அது கிடைத்திருக்கிறதா என்பதை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உலகம் சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்புகிறது, ஆனால் இதுவரை அது கிடைக்கவே இல்லை. பெண்களுக்கான சுதந்திரம் என்று ஹஜ்ரத் அவர்கள் பேச்சை முடித்ததால் அங்கிருந்தே நான் துவங்குகிறேன். பெண்களுக்கான சுதந்திரம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறதா? ராத்திரி 12 மணிக்கு தனியா ஒரு பெண்மணி நகை அணிந்து கொண்டு நீடூரிலிருந்து மயிலாடுதுறை வரை தனியாக செல்லுகிற வாய்ப்பு வந்தால் சுதந்திரம் இருக்கிறது என்று பொருள். போக முடியுமா? அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க நம்ம பாஷையில எளிமையா சொல்றதா இருந்தா இன்னும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல. காரணம், ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா அவன் வர்ற வருத்த பாருங்களேன். உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு வரும்போதே தெரிஞ்சுக்கலாம். 5 ஸ்டார் சாக்லேட், 7 ஸ்டார் சாக்லேட், அது இதுன்னு பறக்கும். அப்பயே தெரிஞ்சுக்கலாம் ஆம்பளை புள்ள பிறந்திருக்குன்னு. பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா வரும்போதே கபரஸ்தான்ல இருந்து எந்திரிச்சு நிற்கிற மாதிரியே, சக்கராத் ஹாலில் வர்ற மாதிரியே, ஜனாசா எந்திரிச்சு நின்றா எப்படி இருக்கும்? குழந்தை பிறந்துருச்சா? அப்ப என்ன சுதந்திரம்? ஆணுக்கு ஒரு நியதி, பெண்ணுக்கு ஒரு நியதியா? ஆண் ஆதிக்கத்தின் வெளிப்பாடு என்றைக்கு முடிகிறதோ, ஆனால் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் வழங்கிய சுதந்திரம். அல்லாஹ் அக்பர். பெருமானார் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவினுடைய மனைவி அறிவாளி ஸைனப் ரலியல்லாஹ் போய் கதவை தட்டுறாங்க. பிலால் ரலியல்லாஹ் கதவை திறக்கிறார்கள். நான் பெண் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன், தனி ஆளுன்னு நினைச்சிட வேண்டாம், பெண் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஒரு நீதிக்காக வந்திருக்கிறேன். நான் யாருங்கிறத ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லக்கூடாது, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் ஒரு பெண்மணி வந்திருக்கிறார்கள். உடனே பெருமானார் கேட்டு விட்டாங்க, அது எந்த பெண்மணின்னு கேட்டுவாங்க. அந்த அம்மா புர்கா போட்டிருக்கிறதுனால பொதுவாக ஸைனப்னு சொல்லிட்டாங்க. அரபுலகத்தில் நிறைய ஸைனப் இருக்கிறாங்க, ஸைனப்னு சொல்லி அனுப்புறாங்க. பெருமானார் திருப்பி கேட்டு அனுப்புகிறார்கள், ஐயு ஸயானி பிஹாதிஹி, அது எந்த ஸைனப்னு கேட்டு வந்தாங்க. எந்த ஸைனப்? நிறைய ஸைனப் இருக்குது. கடைசியில் வேற வழி இல்லாமல் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுவினுடைய மனைவி ஸைனப். பெருமானார் என்னன்னு கேளுங்க. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு தெரியுமா? ஆண்களுக்கு ஒரு நியதி, பெண்களுக்கு ஒரு நியதியா? ஆண்கள் ஜமாத்தோடு தொழுகிறார்கள், ஜனாசா தொழுகை தொழுகிறார்கள், ஜிஹாதுக்கு செல்கிறார்கள். அந்த அம்மா ஜீம்லயே பேசுது, ஜமாத்துங்குது, ஜனாசாங்குது, ஜிஹாதுங்குது, எல்லாம் வசனோடையே பேசுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுவரைக்கும் பெண்கள் இப்படிலாம் பேசி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
பெண்கள் இப்படி எல்லாம் சமூகத்திலே வந்து நின்று கேட்டு பழகி இருக்கிறீர்களா, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என்ன சொல்ல வர்றாங்க ரசூலுல்லாஹ்? தான் வந்ததற்கு பிறகு பெண்களுக்கான சுதந்திரம், நீ எதையும் கேட்கலாம், தெளிந்து கொள்ளலாம். அவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அம்மா நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. நீங்கள் வீட்டிலேயே தொழுதாலே அல்ல அல்ல, உங்கள் கணவனை தூண்டினால் கூட ஜமாத்தோடு தொழுவதற்கு, ஜிஹாதுக்கு செல்வதற்கு, ஜனாசா தொழுகை தொழுவதற்கு நீங்கள் தூண்டினாலே ஜமாத்தோடு தொழுத நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும். கணவனை தூண்டினாலே அந்த நன்மை கிடைத்துவிடும் என்ற சுதந்திரம். கணவனுக்கு அடிமையாக இருந்த பெண்களை கணவனை தட்டி எழுப்புகிற பெண்ணாக பெருமானார் தானே மாற்றினார்கள். இந்த சுதந்திரத்தை யார் தந்தது? பெண்கள் இன்னைக்கு மட்டும் விழிப்புணர்வு அல்ல, அன்னைக்கே விழிப்புணர்வாக இருந்தார்கள். பெருமானார் உருவாக்கினார்கள். உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம், ஹயாத்து சஹாபா அந்த நூலை படிக்கும் போதே அவ்வளவு அழகாக இருக்கும். உமர் ரலியல்லாஹு எப்பொழுதுமே அவர்களுக்கு அருகிலே அறிவாளிகளை மட்டும் வைத்திருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு சுற்றிலும் அறிவாளிகளாக தான் இருப்பாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு அம்மா புர்காவோடு வந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர். உமர் ரலியல்லாஹு அலைக்கும் சலாம்னாங்க. அந்த அம்மா வந்த அம்மா, என் வீட்டுக்காரரு ரொம்ப நல்லவருன்னுச்சு. உமர் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க, நல்ல கணவனை கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும். துஆ செஞ்சு அனுப்பிச்சாச்சு. அடுத்த 5 நிமிஷத்திலே திரும்பி வந்துச்சு. திரும்பி வந்து உமர் ரலியல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும், எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ரொம்ப நல்லவருன்னுச்சு. அம்மா இப்போ தானேம்மா துஆ செஞ்சேன். வீட்டுக்காருக்கு திருப்பி வந்து நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவருங்கிற போயாச்சு. அடுத்த 5 நிமிஷத்தில் திரும்பி வந்துச்சு. வந்து அந்த அம்மா சொல்லுச்சு, எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி நல்லவர் யாருமே இல்லை, ரொம்ப 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 நல்லவருன்னுச்சு. பக்கத்தில் இருக்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு சிரிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உபய்கிட்ட கேட்டாங்க, சிரிக்கிறீங்களே என்ன விஷயம்? அந்த அம்மா என்ன பேச வருதுன்னு தெரியுதா? நாட்டின் ஜனாதிபதிக்கு சொல்லுகிறார்கள். அந்த அம்மா எவ்வளவு தெளிவாக சுதந்திரத்தோடு, இப்படியெல்லாம் பெண்கள் அந்த காலத்தில் பார்க்க முடியாது, பேசவும் முடியாது. சுதந்திரத்தோடு அந்த பெண் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பெண்ணின் நான் என்னென்னத்தையோ படிச்சுட்டேன், பஞ்சபூதங்கள் எல்லாம் இந்த உமருக்கு அடிமை. ஆனால் பெண்ணின் மனதை நான் என்ன படிக்கவே இல்லை. இதுவரைக்கும் படித்த ஆம்பளையே யாரும் இல்லை, இஸ்மாயில் எதிர்த்தை தவிர, இல்லையா? ஏன்னா நான் நீடூர்லேருந்து போகணும். அப்போ அன்பிற்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அப்போ உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு, அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? என் வீட்டுக்காரர் நல்லவருன்னா எப்போ பார்த்தாலும் தஸ்பீ ஓதிட்டு பள்ளிவாசல்லே உட்காந்துக்கிறாரு, வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாரு. ஒரே குர்ஆன் ஓதுறது, தஸ்பீ ஓதுறது, திக்ர் செய்யறது, பள்ளியோடே இருக்கிறார், வீட்டுக்கு வருவதில்லை. உடனே உமர் ரலியல்லாஹு உபய் சொன்னது சரியான்னு கேட்டாங்க. அந்த அம்மா எவ்வளவு தெளிவாக சொல்லுச்சு தெரியுங்களா? உமரின் நாவில், உபையின் நாவில் உண்மையை வரவழைத்த இறைவனுக்கே எல்லா புகழும் இருந்துச்சு. உபை உண்மையைத்தான் சொன்னார். அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு பாராட்டுகிறார்கள். இப்படி ஒரு சமூகத்தை பெருமானார் தானே உருவாக்கினார்கள். எங்கும் துணிச்சலாய் ஆண்கள் இருக்கிற பகுதியில் துணிச்சலாய் பேசுகிற ஒரு சமூகம் பெருமானார் உருவாக்கினார்களே. அந்த சுதந்திரம் இன்றைக்கு பிறப்பில் கூட இல்லையே. பெருமானார் இந்த உலகத்திற்கு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை இந்த சுதந்திர இந்தியா இன்னும் பெறவில்லை. தர்மபுரியில இன்னைக்கு வரைக்கும் பெண் பிள்ளை பிறந்தால் நெல்மணிகளை கொடுத்து கொள்ளுகிற அவல காட்சிகள் நடக்கத்தானே செய்கிறது. பெண்ணை கேவலமாக பார்க்கிற அவலம் சமூகத்தில் இருக்கத்தானே செய்கிறது. 3 வயசு பிள்ளை, 4 வயசு பிள்ளை, 7 வயசு பிள்ளைகளை எல்லாம் தவறாக பயன்படுத்துகிற சமூகம் இன்னும் இந்த திறந்த வெளியில் இருக்கத்தானே செய்கிறது. எங்கே சுதந்திரம்? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இரண்டாவதாக
ஜாதி வெறியிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சுதந்திர காற்றை நுகரச் செய்தார்கள். இன்னைக்கு இஸ்லாத்துல எல்லாம் இணைகிறாங்கன்னு சொன்னா எதனால தெரியுமா? ஜாதி மத பாகுபாடு என்பது இஸ்லாத்தில் அறவே இல்லை. ஜாதிக்கு வேலையே இல்லை. நேற்று வரை கீழ் ஜாதியாக இருந்தவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று காற்றிலே கரைகிற வார்த்தைகளை சொன்னால் சரிசமமாகி விடுகிறார். அவர் முஸ்லிம், இவரும் முஸ்லிம். ஒரே அணியில், ஒரே தட்டில், ஒரே படுக்கை. உலகத்தில் வேற எந்த சமூகமும் யாரும் இப்படி ஒரு சுதந்திரத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்ததே. எங்காவது ஒரு வரலாறு இருக்கிறதா? இன்னைக்கு ஜாதிகள் ஒளிந்திருக்கிறதா? பார்ப்பன ஜாதியோடு கீழ் ஜாதி போய் உட்கார முடியுமா? எத்தனை ஜாதிகள், எத்தனை கூறுகள். நாடாருங்கிறாரு, அதுங்கிறாரு, இதுங்கிறாரு, கல்லர்கள்ங்கிறாங்க. ஏராளமான ஜாதிகள், ஜாதி கூறுகள். ஆனா அது இஸ்லாத்தில் இல்லையே. 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட விதை. அந்த சுதந்திரம் என்பது உலகத்திலேயே இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. கிறிஸ்துவத்தில் கூட கிடையாது. ஒருத்தன் அலோலியாங்கிறான் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்கான். அன்பிற்குரியவர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு அருகிலே பிலால் ஹபசி, சல்மான் பாரிசி, பாரிசி நாட்டு சல்மான் ஒரு பக்கம், பிலால் ரலியல்லாஹு ஒரு பக்கம், அல்லாஹு அக்பர், ஷுஐப் ரூமி, ரோம் நாட்டு ஷுஐப், எல்லாமே ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்து இருந்தாங்களே. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஒரு வரலாறு சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் என்ற நூலிலே எழுதுகிறார்கள். எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் போது அபூ சுஃபியான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, பிலால் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் அப்படி கடந்து போறார், இஸ்லாத்துக்கு வரல. அப்ப பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், எனக்கு சான்ஸ் கிடைச்சா உஹது போர்க்களத்திலே பெருமானார் இறந்து விட்டார்கள் என்று வதந்தியை கிளப்பிய அபூ சுஃபியான், எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அபூ சுஃபியானை கொன்று விடுவேன் என்று சொன்னது யார்? பிலால் ரலியல்லாஹு. உடனே கோபம் வந்துருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு உயர் குலத்தை சார்ந்தவர், ஒரு தலைவர். அபூ சுஃபியானை பார்த்து, பிலால் நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீர்கள்? கொன்று விடுவேன் என்று பேசுகிறீர்கள் என்று சொன்ன உடனே பிலால் ரலியல்லாஹு முகம் சுருங்கிருச்சு. நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போனார். நாயகமே, உங்களின் மீது இருக்கிற பாசம் தானே, உங்களை இறந்து விட்டதாக வதந்தியை கிளப்பிய ஒருவர், அவரை நான் சொன்னதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு கோச்சுட்டாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு. அவங்க மாதிரி நண்பர்கள் யாரும் இல்லை. சரி சரி விடுங்கன்னு சொல்லல, சரி சரி விடுங்கன்னு சொல்லல, அல்லது அதை தட்டி கழிக்கல. பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், அபூபக்கர், உங்களின் சொர்க்கமும் நரகமும் பிலாலின் மன்னிப்பில் இருக்கிறது. பிலால் நீக்ரோ, கருப்பு நிற பிலால் கவலையோடு இருக்கிறார், அவரை சந்தோஷப்படுத்துங்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப நிறவெறி, இனவெறி, மொழிவெறி எல்லாம் தகர்த்து போனதே. இதுதான் பெருமானார். அபூ தர்தா ரலியல்லாஹு இடத்திலே சொன்னது நமக்கு எல்லாம் தெரியும் அல்லவா? நீக்ரோவின் மகனேன்னு சொல்லிவிட்டாங்க. அவ்வளவுதான். அபூ தர்தா ரலியல்லாஹு. உடனே பிலால் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்க, என்ன பார்த்து நீக்ரோவின் மகனேன்னு சொல்லிட்டார். பெருமானார் கூப்பிட்டு கேட்டாங்க, இன்னும் ஐயாமுல் ஜாகிலியாவில் தான் இருக்கிறீங்களா? மடமை காலத்தில் தான் என்ன இருக்கிறீங்களா? அபூ தர்தா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? பிலால், என்னை மன்னிச்சிருங்கன்னு மட்டும் கேட்கல, மன்னித்ததின் அடையாளமா நான் கீழே படுத்துக் கொள்ளுவேன். அரபுலகத்தின் அழகர், வெள்ளை நிறத்திற்கு சொந்தக்காரர் அபூ தர்தா, நான் கீழே படுக்கிறேன். பிலால், உங்களின் காலை எடுத்து என் முகத்தில் வைக்க வேண்டும். செஞ்ச
முடியாது நண்பா, நான் மன்னிக்கிறேன் நண்பா, விட்டுருங்க. இல்லை இல்லை, இது உலகத்திற்கு பாடமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு 1500 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பேசுகிறோம் அல்லவா, இந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தை பெருமானார் உருவாக்கினார்களே. மஹ்பூபே முஸ்தபாங்கிற ஒரு நூல், 102 ஆயத்து ரசூலுல்லாஹ்வை பற்றியே, அதற்கான விளக்கம். அதுல பிலால் ரலியல்லாஹு பற்றி ஒன்று எழுதுறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா சோகமா கவலையோடு அமர்ந்திருக்கிறார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலிருந்து, யாருக்கு சோகம்னாலும் இப்படி ஒரு தலைவரை உலகம் கண்டதே இல்லை, உலகத்திற்கே சுதந்திரம் தந்த தலைவர், அவர்களின் கவலையை பார்த்து விட்டால் அண்ணல் கவலைப்படுவார்கள். பிலால், சதைக் யா ரசூலல்லாஹ், லப்பைக் யா ரசூலல்லாஹ். பிலால், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். உங்களுக்கு என்ன வேணும்? பில்கேட்ஸ் நம்மளை பார்த்து என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? பில்கேட்ஸ் பார்த்து கேட்டார், என்ன வேணும்னு. ஒரு பென்ஸ் கார் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு 4 ஏக்கரில் வீடு இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம ஆளுகள் சிந்தனை ஃபுல்லாக இருந்தான். ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா சட்டுன்னு சொன்னாங்க, ரசூலை எனக்கு சொர்க்கம் வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை என்று சொல்லாத மனம் படைத்த நாயகம், பிலால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. ஆனால் பிலால் ரலியல்லாஹு ரொம்ப அறிவாளி. எல்லா சாலிஹீன்கள் நல்லோர்களுக்கெல்லாம் முன்னால் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். அதெல்லாம் போயிடுவோம் பிலால், எல்லாம் நல்லவங்களுக்கு முன்னாடி போயிடுவார். பத்தாது, எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னாடி, எல்லாம் போர் செஞ்சு ஷஹீதானாங்களே அவங்களுக்கெல்லாம் முன்னாடி சொர்க்கத்துக்கு போகணும். பிலால், எல்லா ஷஹீதுகளுக்கு முன்னால் சென்று விடுவீர்கள். போதாத நாயகமே, சித்திக்குகளுக்கு முன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு முன்னாடி நான் சொர்க்கத்துக்கு போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட யோசிக்கல, சித்திக்குகளுக்கு முன்னால் சொர்க்கம் செல்வார் பிலால். போதாத நாயகமே, எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கத்துக்கு போகணும். எவ்வளோ ஆசையை பாருங்களேன். எல்லா நபிமார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்வாய் பிலால். போதாது, எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்ல வேண்டும். எல்லா ரசூல்மார்களுக்கு முன்னால் சொர்க்கம் செல்வாய் பிலால். உங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகணும், உங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகணும். 7 ஸ்டார் ஹோட்டலை திறப்பு விழா செய்யறதுக்காக வேண்டி நாட்டின் முதலமைச்சர் போறார். 7 ஸ்டார் ஹோட்டல் திறப்பு விழா. அப்ப பிஏ சொல்றாரு, ஒரே ஒரு நாள் முதல்வரே நீங்கள் கொஞ்சம் பின்னாடி இருங்க, நான் போய் ரிப்பன் வெட்டட்டுமா? முதல்வர் அவரை வெட்டிட்டு தான் அப்புறம் ரிப்பனை வெட்டுவார் இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு முன்னால் சொர்க்கம் செல்வாய் பிலால். பிலால் ரலியல்லாஹு கண்களில் கண்ணீர். என்ன நாயகமே, வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஒரு அடி கூட உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்ததில்லை, சொர்க்கத்தில் மட்டும் எப்படி உங்களுக்கு முன்னால் நான் செல்லுவேன்? ஒரு நாளும் நடக்காத நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், மலர்கள் கூட, ரோஜா கூட தான் அனுப்பிய மனத்தை திரும்ப பெறலாம், நபிமார்கள் சொன்ன சொல்லிலிருந்து புரள்வதில்லை. நான் தான் முதலில் ஒட்டகத்தில் சொர்க்கத்திற்குள் நுழைவேன், என் ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு எனக்கு காதிமாய் எனக்கு முன்னால் நீ நுழைவாய் பிலால். அவ எங்கே ஜாதி வரி, இனவெறி, நிறவெறி அத்தனையிலிருந்தும் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணல் சுதந்திரம் கொடுத்தார்கள். அந்த சுதந்திர காற்றை இந்தியா இதுவரை சுவாசிக்கவே இல்லை. மூன்றாவது, அடக்குமுறையிலிருந்து சுதந்திரம். இன்னைக்கு ஒரு சிலர் உலகத்தையே அடக்கி வைத்திருக்கிறார். உலகத்தையே தங்கட்டுப்பாட்டு, ஊடகத்தையும் மற்ற துறைகளையும் தனக்குள் வைத்துக் கொண்டு இளைத்தவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி இனத்தை ஒழிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தையே ஒழிப்பதற்காக படுகொலையில் ஈடுபடுகிற பாதகர்கள் இருக்கிற இந்த உலகத்தில், இந்தியாவிலும் இது ஓட்டவர்கள் இருக்கிற சூழலில் எங்கே சுதந்திரம் வந்தது? பெருமானார் எப்படி சுதந்திரம் தந்தார்கள் தெரியுமா? அடக்குமுறை என்பது அண்ணலின் வரலாற்றிலேயே இல்லை. அந்த முரடர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது எதிராக பத்வா செஞ்சாங்களா? கொஞ்சம் பாருங்க, ஒரு ஹதீஸ் 2 ஹதீஸை பார்க்கலாம், தவிர பெருமானார் பத்வா செஞ்சதாக வரலாறே வர. அடக்குமுறை அறவே இல்லை. துஃபைல் இப்னு அம்ர் தௌசி
வந்து சொல்றாரு, அவர் இஸ்லாத்தை தழுவுனதே ஒரு அதிசய செய்தி. இஸ்லாத்தை தழுவுனதே, அவர் பெரிய டாக்டர், பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டர். மக்காவில் வந்து சொன்னார், ஏதோ முகம்மதுன்னு ஒரு பைத்தியம் இருக்குதாமே, அதுக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கேன்னார். ஏன்னா அன்னைக்கு அபூஜஹில் போன்றவர்கள் எல்லாம் பெருமானாரை குறித்து இப்படி சொல்லி வச்சிருந்தாங்க. அப்போ வந்து சொன்னார் அபூஜஹில்கிட்ட, நான் போய் வைத்தியம் பண்ணி நாம் தொட்டதில் யாரும் ஃபெயில் ஆனதில்லை, அதனால நான் போய் வைத்தியம் பார்க்குறேன். அப்போ அபூஜஹில் சொன்னா, உன்ன மாதிரி ஒரு 10 டாக்டர் வந்தான், வந்தவை எல்லாம் அவர் மேலே பைத்தியம் ஆயிட்டான், அதனால நீ போகாத. இல்லை நான் போய் எல்லாம் சரி பண்ணிடுவேன். சரி போகிறது போகிற, காதில் பஞ்சை வச்சுட்டு போ, நீ சொல்கிறது தான் அவருக்கு கேட்கணும், அவர் சொல்கிறது உன் காதில் விழுகக்கூடாது. சரின்னு காதில் பஞ்சை வச்சுட்டு பெருமானார்கிட்ட போய் கேட்டது என்ன தெரியுமா? மா அந்த ஓ மண் அந்த, நீ யார் என்ன சொல்கிற? ஆனால் முகமது இப்னு அப்துல்லா, நான் அப்துல்லாவுடைய மகன் முகம்மது, நான் சொல்கிற செய்தி என்னன்னா சூரத்துல் ஃபாத்தியாவை தான் ஓதுனாங்க பெருமானார். அல்ஹம்து சூராவை ஓதினார்கள், பஞ்சு பறந்தது, நெஞ்சு திறந்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவர், நான் என் சமூகத்திற்கு செல்லுவேன், ஏகத்துவத்தை சொல்லுவேன். சரின்னு பெருமானார் கற்றுக் கொடுத்து அனுப்புகிறாங்க. 6 மாதம் படாதவாடு அந்த ஊரில் போய் ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாரு, நாயகமே 6 மாதம் நான் 5 நிமிஷத்தில் என் இதயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், ஆனால் நானும் போய் என் சமுதாயத்தில் என் குடும்பத்தார்கிட்ட 6 மாதமாக சொல்கிறேன், ஒருத்தர் கூட இஸ்லாத்துக்கு வரல. அதனால அவங்க எல்லாத்துக்கும் பத்வா செஞ்சிருக்கு. நாயகன் பத்வா செய்ய, நாசமாக போகட்டும், அழுக்கும். பெருமானார் கரம் உயர்த்துகிறார்கள். பத்வா செய்யத்தான் துவா செய்ய, பத்வா செய்யத்தான் கரம் உயர்த்துறாருன்னு அவரும் சேர்த்து உயர்த்திட்டார். துஃபைல் இப்னு அம்ர் தௌசி. பெருமானார் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ஆத்தி தௌசா, அல்லாஹ் அந்த தௌசை இங்கே கொண்டு வருவாயாக, வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் வஹ்திஹிம், அவர்களை மன்னித்து விடு, அவர்களின் மீது நீ இரக்கப்படுறப்பே, அவர்களுக்கு ஹிதாயத் என்ற ஒளியை கொடுத்து விடுறப்பே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த சமூகம் படிப்படியாய் இஸ்லாத்திற்குள் இணைந்தது என்ற வரலாற்றை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அடக்கவில்லை. 4 தடவை குடி, ஒரு தடவை இல்லை, ஒரு தடவை குடிச்சா 40 தடவை கசையடி. 4 தடவை நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா 4 தடவை குடிச்சு அடி வாங்குறாரு. 5ஆவது தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு வந்துட்டாங்க, நாயகமே திருந்த மாட்டார், திருந்தவே மாட்டார். 4 தடவை, எல்லாத்துக்கும் 3 சான்ஸ், நம்ம ஆளுக்கு 4 சான்ஸ் கொடுத்தாச்சு. அதனால பத்வா செஞ்சிருங்க, பத்வா செஞ்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அவர் என்னை பிரியப்படுகிறார், நான் அவரை பிரியப்படுகிறேன். என்ன வார்த்தை! நம்ம பிள்ளைகள்கிட்டே சொல்லுவோம், 4 தடவை தப்பு செஞ்சானா நீ திருந்தவே மாட்டேடா, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைடா, உன்னை பெக்கிறதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாம்டா, சொல்லுவோமா இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அவரை பிரியப்படுகிறேன், அவர் என்னை பிரியப்படுகிறார், அவரின் மீது இரக்கப்படு, அவருக்கு ஹிதாயத்தை கொடு. வரலாறு. பெருமானார் என்றைக்குமே அடக்கி திருத்தியதாக ஒரு வரலாறு கூட இல்லை. குரைஷ் அவங்க வழியில போய்தான் பெருமானார் இளைஞர்களை கூட திருத்தி இருக்கிறார். குரைஷ் ரலியல்லாஹு வரலாறு சான்று அபூ முஹ்சன் ஸகஃபி. இந்த வரலாறுலாம் ஆச்சரியமான வரலாறு. காதிசியா போர்க்களம், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா, அபூ முஹ்சன் குடியை மட்டும் அவரால் விடவே முடியல, தண்ணி அடிக்கிறத மட்டும் விடவே முடியல. அதனால வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. போர்க்களத்திற்கு சிறந்த வீரர், ஆனா இவர் எதையாவது ஒன்று பேசி விட்டுருவாரு, எக்கு தப்பா ஏதாவது நடந்தாலும் குடிச்சு போட்டு எங்கேயாவது போனா சிக்கலா போயிட்டு வீட்டில் போட்டு பூட்டிட்டு போயாச்சு போர்க்களத்திற்கு. காலையில் பார்க்கிறார், லேசான ஒரு தெளிவு இருக்கிறது, தெளிந்த நிலையில் இருக்கிறார். பக்கத்து வீட்டில் கதவை தட்டி கொஞ்சம் திறந்து விடுங்கன்னு. அதெல்லாம் திறக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் பூட்டி வச்சிருக்கிறாங்க. இல்லை, என் மீது இறக்கப்படுங்கள், போர் நடக்கிறது, நான் நாயகத்தின் மீது நேசம் கொண்டவர், போர்க்களத்திலே போய் ஒன்று நான் ஷஹீதாகிவிட்டால் வரமாட்டேன், அல்லது எதிரிகளை துவம்சம் செய்துவிட்டு நான் வந்து விடுகிறேன். அம்மா
அந்த நன்மை உங்களுக்கும் இருக்கிறது அம்மா, போர்க்களத்தில் நான் கலந்து கொண்ட நன்மை உங்களுக்கும் இருக்கிறது அம்மா என்று பக்கத்து வீட்டில் கெஞ்சி கேட்க அந்த அம்மா திறந்து விட்டுருச்சு. போனா பெண்களை போல துணியை கட்டி கொண்டார், புர்கா போட்டார். துணியை கட்டிட்டு உள்ள போனா எதிரிகளை தோம்சம் செய்கிறான். காலித் இப்னு வலீத் சொல்றாங்க, நாம பூட்டை போட்டு பூட்டிட்டு வந்துட்டோம், ஆனால் இந்த வேகத்தை பார்த்தால் அபூ மெஹ்சனின் வேகம் தெரிகிறதே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா பேசிக்கொண்டு போகிறார்கள். அவர் எல்லாத்தையும் தோம்சம் செஞ்சுட்டு மீண்டும் வீட்டில் வந்து உள்ள நுழைஞ்சிட்டு போட்டு சொல்லிட்டார், பூட்டு சொல்லிட்டார். போர்க்களத்தில் காதிசியாவில் வெற்றி, நீண்ட வரலாறை சுருங்க சொல்லுகிறேன். காதிசியாவில் வெற்றி, வெற்றிக்கு பிறகு எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஒரு மனுஷன் வந்தாரு, முகத்தை கூட பார்க்க முடியல, எல்லா எதிரிகளையும் தோம்சம் செய்தார். அவர்கிட்டயே சொல்றாங்க, எல்லா எதிரிகளையும் தோம்சம் செய்தார். கடைசியில் இது தலைவர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தெரிஞ்சிருது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இனிமேல் நீ குடிக்கிறத நான் தடுக்க மாட்டேன், இனிமேல் நீ குடிக்கிறத நான் தடுக்க மாட்டேன். ஆனா அபூ மெஹ்சனின் வரலாறை கொஞ்சம் புரட்டுங்கள், நான் இனிமேல் குடிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த குடியை நான் விட்டதாக இருக்க வேண்டும், என்னை அடக்கி யாரும் விட்டதாக இருக்கக்கூடாது. நானே குடியை விட்டதாக இருக்க வேண்டும் தவிர இவர் சொல்லி அவர் சொல்லி குடியை விட்டது என்பது எனக்கு கேவலம். அதனால் நான் இவ்வாறு செய்தேன்.